Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Miscellaneous exercise miscellaneous exercise last 4 sums இதோட சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து சால்வ் பண்ணுற லீனியர் இன்இக்வாலிட்டி வந்து சால்வ் பண்ணி போட்டோம். இதில் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளமில் வேர்டு கொடுத்துருக்காங்க, வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணி அதில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி 10 sums கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 11th sum, a solution is to be kept between 68 degree Fahrenheit and 77 degree Fahrenheit. What is the range in temperature in degree Celsius if the Celsius for Fahrenheit conversion formula is given by F equal to 9/5 C plus 32. லாஸ்ட் ஒரு எக்ஸாம் சம்ஸ் பார்த்துருந்தோம். எக்ஸாம் சம்மில் வந்து செல்சியஸ் கொடுத்து அதில் வந்து ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணோம். இதில் ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணி ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செல்சியஸோட ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் சம் வந்து செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணி எழுதணும், இல்லை ஃபேரன்ஹீட் டு செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் இஸ் கெப்ட் பிட்வீன் 68 degree Fahrenheit to 77 degree Fahrenheit ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஃபார்முலா வந்து F equal to 9/5 C plus 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given that 68 less than F less than 77, 68 less than F less than 77. இதில் ஃபுட்டிங் ஃபார்முலா வந்து F equal to 9/5 C plus 32. ஃபேரன்ஹீட் ஃபார்ம் வந்து 9/5 C plus 32 9. புட்டிங் F equal to இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 68 less than F equal to 9/5 C plus 32 less than 77. 68 less than 9/5 C plus 32 less than 77 அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் வந்து C தான் கண்டுபிடிக்கணும், சியோட ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சியை தவிர ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அடிஷனில் இருக்க 32 எலிமினேட் பண்ணுறோம். 32 எலிமினேட் பண்ணுறதுக்கு போத் சைடு வந்து -32 வந்து ஆட் பண்ணுறோம். போத் சைடு வந்து -32 ஆட் பண்ணுறோம். அப்படின்னா 68 -32 less than 9/5 C less than 77 -32 அப்படின்னு ஆயிடும். சப்ராக்ட் பண்ணால் 68 -32 equal to 36 less than 9/5 C less than 45. 77 -32 வந்து 45 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 36 இந்த 9/5 எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/9 போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். 5/9 போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 36 into 5/9 less than C less than 45 into 5/9 அப்படின்னு ஆயிடும். 36 into 5/9 less than C less than 45 into 5/9 அப்படி ஆயிடும். அப்புறம் 9 into 36 வந்து 4 times வரும். 4 5s are 20, 20 less than C less than 9 into 45 வந்து 5 times, 5 5s are 25. அப்படின்னா 20 less than C less than 25 ஆயிடும். அப்படின்னா அந்த டிகிரி ரேஞ்சஸ் செல்சியஸ் ரேஞ்சஸ்னா 20 less than 25 அப்படின்னு ஆயிடும். 68 degree Fahrenheit to 77 degree Fahrenheit இருந்துச்சு அப்படின்னா செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறப்ப 20 degree Celsius
less than C less than 25 degree Celsiusல வந்து இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. Thus the required range of temperature in degree Celsius is between 20 degree Celsius and 25 degree Celsius அப்படின்னு கொடுத்துருக்கோம். required range வந்து 20 degree Celsius and 25 degree Celsius அப்படின்னு இருக்கும். Next sum, 12th sum. A solution of 8% boric acid is to be diluted by adding a 2% of boric acid solution to it. A solution of 8% of boric acid. Boric acid solution is to be dilute பண்ணுறாங்க by adding a 2% of boric acid solution to it. அதனால் 2% boric acid solution வந்து ஆட் பண்ணுறோம். The resulting mixture is to be more than 4%. ரிசல்ட்டோட total result வந்து அந்த மிக்ஸ் பண்ண ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா more than 4% but less than 6% boric acid. ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா more than 4% to less than 6% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. more than 4%னா 4% less than x less than 6% அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா the resulting mixture is to be more than 4% but less than 6% boric acid. If we have 640 liters of the 8% of solution, if we have 640 liters of the 8% solution, அந்த 8% சொல்யூஷனில் 640 லிட்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 640 லிட்டர்ஸில் 8% சொல்யூஷன் இருக்கிறாங்க. how many liters of the 2% of solution will have to be added? how many liters லிட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. of the 2% of solution will have to be added. 2% of solution ஆட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் let x liters of 2% of boric acid solution is required to be added. Let x liters of 2% of boric acid solution is required. நம்ம x liters வந்து xங்க வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 2% of boric acid அதோட ஆட் பண்ணுற அந்த அதை வந்து எக்ஸாக எடுத்துருக்கோம். 2% boric acid வர பெர்சன்டேஜ் என்ன இருக்கோ அதோட வர எக்ஸா லிட்டரை வந்து எக்ஸாக எடுத்துருக்கோம். ஏன்னா அதான் ஆட் பண்ண போகிறோம், இந்த லிட்டர் தான் ஆட் பண்ணி போட போகிறோம், அதனால் அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். let x liters of 2% boric acid solution is required to be added. then the total mixture equal to x plus 640 liters. நான் டோட்டல் மிக்சர் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 640 லிட்டர்ஸ் இருக்குது. அதோட எக்ஸை வந்து இந்த 2% boric acid ஆட் பண்ண போகிறோம், அதனால் x plus 640 liters அப்படின்னு ஆயிடும். thus resulting mixture is to be more than 4% but less than 6% boric acid அப்படின்னு ஆயிடும். the resulting mixture is to be more than 4% but less than 6% of boric acid. அப்போனா 2% of xங்க வந்து boric acid 2% of x plus 8% of 640 liters. 640 litersல 8% greater than 4% of x plus 640. டோட்டல் லிட்டர்ஸ் வந்து x plus 640. இது வந்து அந்த டோட்டல் மிக்சரில் வந்து 4% வந்து கிரேட்டர் லெஸ்ஸாக வரக்கூடாது, 4% லெஸ் அதிகமாக இருக்கணும். அதில் 2% of x plus 8% of 640 வந்து greater than 4% of x plus 640 இருக்குது. அண்டு செகண்ட் கண்டிஷன் வந்து 2% of x plus 8% of 640 less than 6% of x plus 640. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6% இருக்கணும், அதோட மினிமமாக இருக்கணும். அது அப்படின்னா 2% of x அந்த டோட்டல் மிக்ஸ் வந்து 640 லிட்டர்ஸில் 8% ப்ளஸ் 2% ஆஃப் போரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறது அதோட லிட்டர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா 6% ஆஃப் லிட்டரை விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. இது மேக்ஸிமம் எடுத்துருக்கும். நம்ம திஸ் இம்ப்ளைஸ் 2/100 into x 2% அப்படின்னா 2/100 into x ப்ளஸ் 8/100 into 640 greater than இதில் 4/100 into x plus 640 அப்படின்னா. அண்டு செகண்ட் கண்டிஷனுக்கு இதில் 2/100 into x plus 8/100 into 640 less than 6/100 into x plus 640 அப்படின்னா. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் டிவைடட் பை 100 இருக்குது, இந்த 100 கேன்சல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை 100 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை 100 பண்ணோம் அப்படின்னா 2 into x வந்து 2x அப்படின்னு ஆயிரும். 8 into 640 equal to 5120 அப்படின்னு ஆயிரும். 8 into 640 equal to 5120 greater than
4 into x வந்து 4x plus 640 into 4 equal to 2560 அப்படின்னா 2560 அப்படின்னா. அண்டு செகண்ட் கண்டிஷனுக்கு அதே மாதிரி மல்டிப்ளை பை 100னா டினாமினேட்டரில் 100 எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 2 into x வந்து 2x, இதில் 8 into 640 equal to 5120 less than 6 into x equal to 6x plus 6 into 640 equal to 3840 அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 4x வந்து எக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். 4x இந்த 2xஐ எலிமினேட் பண்ணி எக்ஸ் கொண்டு வரணும். எக்ஸ் கொண்டு வர என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க 2x வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். அப்புறம் போத் சைடு என்ன பண்ணோம், -2x ஆட் பண்ணுறோம். இதில் போத் சைடு வந்து -2x ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2560 எலிமினேட் பண்ணுறதுக்கு போத் சைடு வந்து -2560 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணால் இதில் -2x எலிமினேட் ஆனால் 0 அப்படின்னு ஆயிடும். நான் 5120 -2560 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா சப்ராக்ட் பண்ணுறப்ப -2560 கிரேட்டர் தான் இதில் 4x -2x ஆயிரும். இதில் 2560 -2560 கேன்சல் ஆகி 0 அப்படின்னு ஆயிரும். அண்டு அதேமாதிரி இந்த ஸ்டெப்பில் வந்து இதில் வந்து 6x இதில் 2x இருக்குது. அப்புறம் 2x வந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு -2x ஆட் பண்ணுறோம். அப்புறம் 6x -2x அப்படின்னு ஆயிரும். அடுத்தது 3840 வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா 5120 -63840 அப்படின்னு ஆயிரும். 5120 -3840 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் சிம்பிளி பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணனா 2560 அப்படின்னு ஆயிரும். 2560 கிரேட்டர் தென் 4x -2x ஈக்குவல் டு 2x ஆயிரும். 4x -2x ஈக்குவல் டு 2x. அண்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1280 லெஸ் தென் 6x -2x ஈக்குவல் டு 4x அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் திஸ் இம்ப்ளைஸ் 1280 இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். இந்த 2 எலிமினேட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1280 கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். அண்டு இதை 4 எலிமினேட் பண்ணுறதுக்கு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 1280 4ஆல் டிவைட் பண்ணால் 320 அப்படின்னு ஆயிரும். 320 லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். இது 4x/4 வந்து கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ்னு ஆயிரும். அப்புறம் 320 லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 320 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1280 அப்படின்னு ஆயிரும். 320 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1280 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 320 லெஸ் தென் எக்ஸ் அந்த லிட்டர்ஸ் வந்து எவ்வளோ போரிக் ஆசிட் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம் 320 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1280%. Thus the number of liters of 2% of boric acid solution that is to be added will have to be more than 320 liters but less than 1280 liters வந்து ஆட் பண்ணி போடலாம். How many liters to be 2% of solution will be added தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் 320 லிட்டர்ஸ்லேருந்து 1280 லிட்டர்ஸ் வரைக்கும் அதில் வந்து ஆட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம் 13 சம் 13 அதே சேம் மெத்தடு சேம் மாடல். How many liters of water will have to be added to 1125 liters of the 45% of solution acid? How many liters of water will have to be added 1125 liters of 40% of the 45% solution of the acid so that the resulting mixture will contain more than 25% but less than 30% acid content. How many liters of water will have to be added? எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் added to 1125 liters of the 45% of solution of acid. அது 45 solution of வந்து 125 லிட்டருக்கு 45% solution of வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 25% மோர் தென் 25% பட் லெஸ் தென் 30% ஆசிட் கண்டென்ட் இருக்கணும். அதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25% ஆஃப் ஆசிடு லெஸ் தென் 30% ஆசிடுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லிட்டரில் வந்து 25 லெஸ் தென் ஆசிடு வந்து லெஸ் தென் 30% இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் let x liters of water is required to be added. let x liters of water is required to be added. x லிட்டருங்க வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். லிட்டர் வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். x liters of water is required to be added சொல்லுவோம். the total mixture equal to x plus 1125 liters. Total mixture is
x plus 1125 liters அப்படின்னு ஆயிடும். The resulting mixture will contain more than 25% but less than 30% of acid content. The resulting mixture will contain more than 25% but less than 30% of acid. அந்த resulting mixture வந்து more than 25% acid இருக்கணும், but less than 30% of acid வந்து அதில் கண்டென்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 30% of x in 30% of x into x plus 1125 greater than 45% of 1125 அப்படி கொடுத்துருக்கு. அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து 25% of x plus 1125 less than 45% of 1125 அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஈக்குவல் டு சிம்பிள் this implies 30% equal to 30 by 100 into x plus 1125 greater than 45 by 100 into 1125 அப்படின்னு ஆயிடும். அண்டு இதில் 25% of x plus 1125 அப்புறம் 25 by 100 into x plus 1125 less than 45 by 100 into 1125 அப்படின்னு ஆயிடும். நம்ம 30 ஃபஸ்ட்டு 100 எலிமினேட் பண்ணுறதுக்கு போத் சைடு வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறோம். 100 மல்டிப்ளை பண்ணோன்னா அதில் 30 into x plus 1125 greater than 45 into 125 and 25 into x plus 125 less than 45 into 1125 அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளை பண்ணுறப்ப இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 30 into x வந்து 30x ஆயிரும். 30 into 1125 greater than 45 into 1125 and 25x into 25 into 1125 less than 45 into 1125 அப்படின்னு ஆயிரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணலாம். அது ரெண்டுமே வந்து இதில் மல்டிப்ளை வந்து ரெண்டுமே சேமாக இருக்கனால இது ரெண்டையும் காமனாக எடுத்து அப்படியே சப்ராக்ட் பண்ணி போட்டுரும். இது ரெண்டையும் 30 into ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 30x into 30 into 1125 மல்டிப்ளை பண்ணிட்டு போகலாம். மல்டிப்ளை பண்ணி போட்டால் டைம் சேவ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அப்படியே டேரெக்டாக இது ரெண்டு காமனாக இருக்கனால இந்த 45 30 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அதில் வந்து ஆன்சர் சிம்பிளை பண்ண போகிறோம். இதில் எழுதுகிறப்ப 30x இதில் 30x greater than 30x greater than 45 minus 30x greater than 45 minus 30 into 1125 அப்படின்னா 30x greater than 45 minus 30 into 1125 and 25x less than 45 minus 25 into 1125 அப்படின்னா. அப்புறம் இதில் 30x greater than 45 minus 30 equal to 15 அப்படின்னா 15 into 1125 and 25x less than இதில் 45 minus 25 வந்து 20 into 1125 அப்படின்னா. இதில் ஃபைண்ட் வந்து x தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் x equal to divide by total divide by 30 அப்புறம் 15 into 1125 divide by 30 and x less than 20 into 1125 by 25 அப்படின்னா. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா x greater than 562.5 and x less than 9000 அப்படின்னா 900 x greater than 562.5 and x less than 900 ஆயிரும். அப்புறம் 562.5 less than x less than 900 ஆயிரும். This is the required number of liters of water that has to be added will to have be more than 562.5 but less than 900 அப்படின்னு ஆயிரும். Next sum 14 sum last sum. IQ of a person is given by formula. IQ of a person is given by formula IQ equal to MA by CA into 100 where MA is a mental age and CA is a chronological age
if 80 less than or equal to IQ less than or equal to 140 for a group of 12 years old children, find the range of their mental age. அதில் கொஷினுக்கு பிளேஸ் இல்லாதனால கொஷின் எழுதலை, ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். அதில் கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கப்போ IQ ஆஃப் ஏ பர்சன் இஸ் எ கிவன் ஃபார்முலா IQ ஈக்குவல் டு MA/CA × 100. ஒரு சில்ட்ரனோட IQ வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. சில்ட்ரனோட IQ வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. IQ ஈக்குவல் டு MA/CA × 100. MA ஈக்குவல் டு மென்டல் ஏஜ், CA ஈக்குவல் டு கொரக்கானிக்கல் ஏஜ் × 100 ஆயிரு. மென்டல் ஏஜ் அப்படின்னா மன வயது அப்படிம்பாங்க, கொரக்கானிக்கல் ஏஜ்னா கால வயது அப்படின்னு சொல்லுவாங்க. கொரக்கானிக்கல் ஏஜ்னா கால வயது, இது மன வயது. அப்புறம் IQ ஈக்குவல் டு மன வயது பை கால வயது × 100 அப்படின்னு ஆயிரும். ஒரு ஏஜில் IQ வந்து எவ்வளோ செக் பண்ணுற, IQ வந்து மென்டல் ஏஜில் வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 12 இயர் சில்ட்ரனோட IQ வந்து எவ்வளோவா இருக்கும், எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் கிவன் தட் ஃபார் எ குரூப் ஆஃப் 12 இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரன் 80 less than or equal to IQ less than or equal to 140 கொடுத்துருக்காங்க. 80 less than or equal to IQ less than or equal to 140. CA equal to 12 years. அது கொரக்கானிக்கல் ஏஜ் ஈக்குவல் டு கால வயது வந்து 12 இயர்ஸ் அப்படின்னா. அப்புறம் IQ ஈக்குவல் டு MA/CA × 100 அப்படின்னு ஆயிரும். IQ equal to MA/CA × 100 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் putting this value of IQ in this equation 80 less than or equal to IQ less than or equal to 140. அப்புறம் 80 less than or equal to MA/CA equal to 12 years. அப்புறம் MA/12 × 100 less than or equal to 140. ஃபைன் வந்து MA தான் கண்டுபிடிக்கணும். அதில் இந்த 100/12 வந்து என்ன பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12/100 போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 80 × 12/100 less than or equal to MA less than or equal to 140 × 12/100 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் சிம்பிளி இப்போ நான் 0 0 கேன்சல் ஆயிரும். 8 2 சார் 96, 96/10 வந்து 9.6 அப்படின்னு ஆயிரும். லெஸ் than or equal to MA, இதில் அதே மாதிரி ஒரு 0 0 கேன்சல் ஆயிரும். இதில் கேன்சல் பண்ண 12 2 சார் 168 அப்படின்னு ஆயிரும். 168/10 அப்படின்னு வரும். அப்புறம் 16.8 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 19.6 less than or equal to MA less than or equal to 16.8 ஆயிரும். அப்புறம் ஒரு 12 இயர்ஸ் ஓல்டில் இருக்க ஒரு சில்ட்ரனோட மென்டல் ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 9.6 less than or equal to MA less than or equal to 16. மேக்ஸிமம் வந்து 9.6, மினிமம் வந்து மினிமம் வந்து 9.6, மேக்ஸிமம் வந்து 16.8 வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த 12 இயர்ஸ் வந்து IQ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. சாப்டர் 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 7 பெர்முட்டேஷன் அண்டு காம்பினேஷன் செக் பண்ணணும். இந்த மிஸ்செல்லனியஸ் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் சாப்டர் 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூப்பா.